ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்கே டெக்னோவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்ற இந்த டேர்ம் வந்து 1997 நிக்கு ஷாபு அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டாக யூஸ் பண்ணார். ஓகேங்களா. அடுத்து இப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம வீடு ஏதாவது லீஸுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் போடுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இது ஒரு கான்ட்ராக்ட். இதே நம்ம கம்ப்யூட்டரில் டிஜிட்டலைஸ்டாக பண்ணோம் அப்படின்னா அது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ பேசிக்காக ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இஸ் அ ஸ்கிரிப்டட் ஒரு ஃபைல். இந்த ஃபைல் வந்து பிளாக் செயினில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதனால தான் பிளாக் செயினை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க சொன்னேன், அவ்வளோதான். அடுத்து இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். அதாவது இப்போ எனக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் எனக்கு அதுக்கு உண்டான அமௌண்ட் இல்லை. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா, க்ரௌட் ஃபண்டிங் மூலிமா மக்கள்கிட்டேருந்து பணம் திரட்டி அது மூலியமாக நான் அந்த ஸ்டார்ட் அப் வைக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறது, அதை க்ரௌட் ஃபண்டிங் சொல்லுவாங்க. இப்போ க்ரௌட் ஃபண்டிங் நான் வழக்கமாக போயிட்டு நானே போய் எல்லார்கிட்டையும் கேட்டுட்ருக்கேன். வேணாம், அதுக்கு க்ரௌட் ஃபண்டிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் இப்படி எனக்கு வந்து க்ரௌட் ஃபண்டிங் பண்ணணும், வேணும், அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தனா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்பாங்க. அதாவது இப்போ எனக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா 1 லட்ச ரூபா தான் நம்ம கோல். அப்போ அந்த 1 லட்ச ரூபா கோல் அடையிற வரைக்கும் அந்த க்ரௌட் ஃபண்டிங் மூலமா அமௌண்ட் ஒருத்தர்கிட்டே வாங்கிட்டே இருப்பாங்க. ஃபண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபண்டிங் வந்து ஃபண்டட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அதாவது இப்போ எனக்கு ஸ்டார்ட் அப் பண்ணணும் பார்த்தியா, அப்போ ப்ராடக்ட் டீம் நான் தான். அப்போ ப்ராடக்ட் டீமுக்கு இந்த அமௌண்ட் வந்துடும். இப்போ இதில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. யார்? ஒருத்தர் சப்போர்ட்டர்ஸ், அதாவது இந்த பீப்புள் சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டார்ட் அப்புக்கு. அடுத்து ப்ராடக்ட் டீம், அதாவது நான் டெவலப் பண்ணுற அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ப்ராடக்ட் டீம் வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் இருக்கிறது தான் அந்த க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்மை நம்பி தான் இந்த பரிவர்த்தனை ஃபுல்லாகவே நடத்துகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன வேணும் நமக்குன்னா, ட்ரஸ்டிங் தி தேர்ட் பார்ட்டி இஸ் ரிக்வயர்ட். ஓகேங்களா. இப்போ நாம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம நம்பி அவங்ககிட்ட அந்த அமௌண்ட் பீப்புளெலாம் கொடுத்தா மட்டும்தான் இது நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதே இன்கேஸ் வந்து இந்த ஃபண்டிங் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, எனக்கு 1 லட்ச ரூபா கோல் அடையலை அப்படின்னா, இந்த அமௌண்ட்டை தான் கரெக்டாக இந்த சப்போர்ட் பண்ணாங்க பற்றி அந்த சப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாருமே ரீபேக் போயிருந்தேன் அந்த அமௌண்ட்டு. அப்படி போகல அப்படின்னா அந்த நம்ம தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்தோம் பற்றி அவங்க ஸ்கேமர்னு அர்த்தம். ஸோ இப்போ நாம் அவரை நம்பி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஓகேவா. எல்லா டைமும் இது நம்ம கரெக்டாக அவர் நம்பி கொடுப்பார், எல்லா டைமும் கொடுக்காருன்னா நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறத டிஜிட்டலைஸில் என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, சேம் அதே இந்த சைடு சப்போர்ட்டர்ஸ் டீம் இருப்பாங்க, இந்த சைடு ப்ராடக்ட் டீம் இருப்பாங்க, நடுவில் ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் இருக்கும் இல்லைங்களா. இப்போது சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நமக்கு அமௌண்ட் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. இப்போ நான் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் எழுதியிருப்பேன். அதாவது என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னா, இப்படி எனக்கு 1 லட்ச ரூபா வந்தால் மட்டும் ப்ராடக்ட் டீமுக்கு அனுப்பு. அப்படி ஏதாவது இன்கேஸ் இது வரலை, இந்த கோல் வந்து அட்டைன் ஆகலை அப்படின்னா அமௌண்ட் வந்து திருப்பியும் சப்போர்ட்டர்ஸ்க்கே அனுப்புன்னு சொல்லி நான் ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் எழுதியிருப்பேன். ஓகேங்களா. இப்போ நான் எழுதினது இது அச்சீவ் ஆனால் மட்டும்தான் இது வந்து ப்ராடக்ட் டீம் போகும். ஓகேங்களா. இப்போ இதில் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆனாலுமே திருப்பியும் சப்போர்ட்டர்ஸ் கிட்ட தான் போகும். இப்போ இதில் பிளாக் செயினில் இது வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ இந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே அந்த பிளாக் செயினில் விசிபிளாக இருக்கும். அதாவது இந்த பர்சன், அதாவது இந்த வேலட் அட்ரஸ் வந்து இவருக்கு வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த டைமில் கொடுத்துருக்காங்க, யார் எவ்வளோ ஃபண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. இப்போ 2 கீ அட்வான்டேஜ் இருக்குது பிளாக் செயினில் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஸ்டோர் பண்ணதுனால. என்னென்னு பார்த்தோன்னா, இம்மியூட்டபிள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். சரி, ஓகே. இப்போ இம்மியூட்டபிள் என்னென்னு பார்ப்போம். இம்மியூட்டபிள்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு கான்ட்ராக்ட் எழுதுகிறோம், அதாவது 1 லட்ச ரூபா எனக்கு வந்தால் மட்டும்தான் இந்த கோல் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஓகேங்களா. இப்போ நடுவில் வந்துட்டு இல்லை எனக்கு 1 லட்ச ரூபா வேணாம், 2 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. இல்லை, இம்மியூட்டபிளாக அதுதான். நம்ம ஒன்ஸ் அந்த கான்ட்ராக்ட் எழுதிட்டோம்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, அவ்வளோதான். சரி, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்னென்னு பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூட்டர்னா இப்போ அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அதாவது கோல் வந்து 1 லட்ச ரூபா தான் அப்படின்னு சொல்லி. இப்போ 1 லட்ச ரூபா முடியறதுக்கு முன்னாடியே வெறும் 50,000 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே இப்போ எனக்கு வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணு அப்படின்னு நம்ம யாராவது சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் கோல் வந்து 1 லட்ச ரூபா தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாருமே என்ன ஆகும்னா, த கோல் இஸ் நாட் மெட், ஸோ என்னால் ஃபண்ட் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு வந்துடும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கிறதுனால இதுதான் பர்பஸ். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ யார் எவ்வளோ அமௌண்ட் டொனேட் பண்ணியிருக்காங்க, எந்த டைம் டொனேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி போய் டிஸ்ட்ரிபியூட்டராக
விசிபிள் ஆகும். ஸோ இதனால் அது டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்களும் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதணும் அப்படின்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதுறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ணதான் எத்தீரியம். ஓகேங்களா? இப்போ எத்தீரியமில் நீங்களும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு சாலிடிட்டி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தெரியணும். அது வந்து எப்படின்னா லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும். சின்டெக்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபைனலி கன்க்ளூஷன் பார்ப்போம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இப்போ நம்ம எப்படி ரியல் வேர்ல்டில் ஒரு வீடு வாடகைக்கு போகிறோம், அப்படி லீஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நார்மலாக ஒரு கான்ட்ராக்ட் போடுறோமோ, இதுவே டிஜிட்டலைஸில் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் 2 கீ அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று இம்யூட்டபிள் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். இம்யூட்டபிளாக இருக்கிறதுனால நம்ம ஒன்ஸ் கான்ட்ராக்ட் எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளால் அது சேஞ்ச் பண்ணவே முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கிறதுனால இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனும் எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு யாருக்காவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எழுதணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சாலிடிட்டி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. வாட் இஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது டாபிக் முடிஞ்சு. உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ.